டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து உண்பதற்கான சுதந்திரம் மட்டும் போதும். உடல் தனது இயக்கத்திற்கு சக்தியை பெறுவது குளுக்கோஸ் என்ற உணவுக்கூறில் இருந்துதான். நாம் உண்ணும் உணவு வாய்க்குள் இருக்கும் போதே சமைபாடு ஆரம்பமாகிறது. அந்த உணவு இறப்பையை அடைந்து சிறுகுடலினூடாக செல்லும் போது நாம் உண்ட உணவு குளுக்கோஸாக மாறிவிடும். குடல் குளுக்கோஸை உறிஞ்சி எடுத்து இரத்தத்தில் சேர்த்துவிடும். இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறையும் போது நோய் ஏற்படும், கூடும்போதும் நோய் ஏற்படும். உணவு உட்கொண்டு சில நிமிடங்களில் சமபாட்டின் பின் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும். குளுக்கோஸின் அளவு 120 mgl-க்கு மேல் அதிகரிக்கக்கூடாது. எனவே இரத்தத்தில் குளுக்கோஸின் சமநிலையை பேணுவதற்கு வயிற்று பகுதியில் தசை என்ற உறுப்பு உள்ளது. அந்த தசையில் குளுக்கோஸின் அளவை உணரும் ஒரு மையத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்துள்ளான். இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் போது அந்த உணர் மையம் தூண்டப்பட்டு இன்சுலின் எனும் ஹார்மோன் சுரக்கப்படும். அந்த இன்சுலின் இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸை ஒவ்வொன்றாய் அகற்றி ஈரலில் கச்சிதமாய் சுருக்கி அடுக்கி வைக்கும். நாம் உணவு உட்கொள்ளாத நிலையில் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு குறையும். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் குறையும் போது உடலில் இருக்கும் அந்த உணரும் மையம் குளுக்கோஸ் குறைந்ததை உணர்ந்து குளுக்காகோன் எனும் ஹார்மோனை சுரக்கும். இந்த குளுக்காகோன் ஈரலில் ஏற்கனவே அடுக்கப்பட்டிருந்த குளுக்கோஸை ஒவ்வொன்றாய் பிரித்தெடுத்து இரத்தத்திற்கு அனுப்பும். இந்த இரண்டு முக்கியமான ஹார்மோன்களும் எமக்காக இரவு பகல் 24 மணி நேரமும் வேலை செய்வதால் நாம் விரும்பியபடி வயிறு நிரம்ப உண்கிறோம். பல மணி நேரங்கள் உண்ணாமலேயே தூங்குகிறோம், நோன்பு நோட்கிறோம், இவையெல்லாம் செய்கிறோம். ஆனால் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. அந்த கவலையெல்லாம் நமக்கு இல்லை. உடலின் தசைக்குள் இருக்கும் உணரும் மையத்திற்குத்தான் அந்த கவலையெல்லாம். நமக்குள்ள வேலையெல்லாம் உணவின் ருசியை மென்மேலும் மெருகூட்டுவதும் வயிறும் மனதும் நிறைய உண்டு மகிழ்வதும் தான். எனது வார்டில் 1வது கட்டிலில் நான் பார்க்கும் போதெல்லாம் படுத்துக்கொண்டு நான் எவ்வளவுதான் சிரிக்க வைக்க முனைந்தாலும் முகத்துக்கு சிரிப்பை வரவழைக்காமல் ஒரு வகையான விரக்தியும் வெறுப்பும் சோகமும் கலந்த முகப்பாவனையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் அந்த சிறுமி உணவு உண்ணும் வேலை என்றாலே ஒரு பயம். அழ ஆரம்பித்து விடுவாள். பக்கத்து கட்டிலில் இருக்கும் நோயாளி சிறுவர்களும் அவர்களின் பெற்றோரும் உணவு வேளைகளில் விரைந்து சென்று உணவை உண்டு மகிழ்வர். பாவம், அந்த சிறுமி மட்டும் பயந்து அழுவாள். உணவென்றால் இவளுக்கு ஏன் இப்படி பயம்? கடலை பார்க்க பயந்தவர்கள் இருக்கிறார்கள், பரந்த மைதானத்தை பார்க்க பயந்தவர்கள் இருக்கிறார்கள், உயர்ந்த மாடிகளில் இருந்து கீழே பார்க்க பயந்தவர்கள் இருக்கிறார்கள், விமானத்தில் பறக்க பயந்தவர்கள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் காரணமற்ற ஒரு வகை மனப்பயம். ஆனால் இந்த சிறுமிக்கு மனதை நோய் பிடிக்கவில்லை. அவளின் பயத்திற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. அதுதான் உணவு உண்டுவிட்டால் உண்ட கையோடு ஓர் ஊசியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நியாயமான பயம். நோய் பீடித்தது மனதை அல்ல, தசை என்ற உடலில் இருக்கும் அந்த உணர்வு மையத்தை. ஆம், அது அழிந்துவிட்டது. இரத்தத்தில் குளுக்கோஸ் கூடி குறைவதை கட்டுப்படுத்தும் அந்த அற்புதமான அமைப்பு அழிந்துவிட்டது. இன்சுலின் சுரப்பதில்லை. அதனால் குளுக்கோஸை கட்டுப்படுத்த முடியாமல் உணவு உண்ட பின் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவுக்கு அதிகமாக அதிகரித்து நோய் ஏற்படுகிறது. அதுபோலவே உணவு உட்கொள்ளாத நிலையில் குளுக்கோஸ் குறைகின்ற போதிலும் அதனை கூட்டுவதும் முடியாத காரியம். குளுக்கோஸ் குறைந்ததால் ஒரு முறை அவளுக்கு வலிப்பும் ஏற்பட்டது. இதுதான் அந்த சிறுமியின் பரிதாப நிலை. தான் விரும்பியபடி விரும்பிய நேரம் விரும்பிய அளவில் உண்ண முடியாத நிலையில் ஒவ்வொரு முறையும் உணவு உண்ட பின் ஒரு நாளைக்கு தொடரும்.